ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸில் நான் ரீபப்ளிக் டேக்காக பண்ணியிருக்கிற ரெங்கோலி. ஓகே, நான் வரைந்த வண்ணப்பறவை ஸ்பெஷலாக ரீபப்ளிக் டேக்காக நான் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ண போகிறேன், நான் மேட் ஆக்கியிருக்கேன்ல வாசலில், எங்கள் கேட்டுக்கு வெளில அங்கே கொண்டு போய் இதை வச்சிருவேன். கொடி எப்படியும் ஏற்றுவேன். நான் கொடி ஏற்றுவேன்னா, நான் முன்னாடி வீட்டில எல்லாம் கட்டியிருந்தாங்க இல்லையா, ஒரு 3 வருஷம் முன்னாடி நரேந்திர மோடி சொன்னதா எல்லாரும் வாசலில் கட்டியிருந்தாங்கல்ல, அப்போ வாங்கினது. அதை நான் என்ன பண்ணுவேன், மடித்து வச்சுக்கோ, ஒரு 3 நாள் கழித்து கழட்டிடுவேன். வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி மாற்றோம் இல்லையா, 2 தடவை அதை வச்சுருக்கேன். அதை போய் நான் கேட்டுக்கிட்ட கட்டி வச்சுருவேன். கட்டிட்டு கீழே இதை வச்சுருவேன். ஓகே, இதுக்கு மேலே நான் ஃப்ளவர் வச்சுருவேன் 3 கலரில். ஓகே, ஜெவந்தி பொருட்களை ஒயிட் கலர், அதில் கலர் பண்ணி அப்படியே செட்டாக வச்சுருப்பேன். இதான் இப்படி தான் இந்த ரீபப்ளிக் டே அப்படின்னா எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரும். அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் எங்கள் வீட்டு வாசல் கேட்டுக்கு வெளில சின்னதாக இந்த மாதிரி ஃப்ளாக் வரைஞ்சிருந்தேன். இதேமாதிரி வேறு ஏதோ ஒரு பழம் போட்டு இது மாதிரி 3 கலரில் ஃப்ளாக் மாதிரி வரைஞ்சிருந்தேன். ஓகே, அதை பார்த்துட்டு எத்த வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து சொன்னார், இது மாதிரி வாசலில் போடாதீங்க, நடப்பாதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு டீசெண்டாக நானும் அதை எடுத்துகிட்டு உள்ளார வந்துட்டேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, பேக் சைடு நின்று பின்னாடி பக்கமாக நின்று ஃபோட்டோ எடுத்து அதை என் ஹஸ்பண்டுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். ஸோ நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஓகேனே, என் ஹஸ்பண்ட் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு லேடிஸாக எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஓகே, அவங்களுக்கு நான் ரெங்கோலி போட்டவே பிடிக்காது. ஸோ அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்பயும் வைக்க தான் போகிறேன். ஆனால் எப்படி பண்ணுறேன்றது தான் முக்கியம். எங்கள் வீட்டு கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு மேட் ஆக்கியிருக்கேன் இல்லையா, அங்கே போட்டுட்டு யாருக்கும் ப்ராப்ளம் இல்லாத வகையில் வைக்க போகிறேன். ஓகே, அவங்களுக்கு நோஸ் கட் பண்ணணும், நம்மளும் நம்ம விலையை கரெக்டாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணணும். இதுதான் மேட்ரு. இதை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது இதுதான். ஓகே, ஆனால் நான் அதை என்னோட இன்ட்ரெஸ்டுக்காக தான் நான் பண்ணுறேன். அடுத்தவங்களுக்காக நான் பண்ணலைன்னாலும் அவங்களையும் நோஸ் கட் பண்ணி தான் நான் ஆகணும். இதை தான் செய்ய போகிறேன். இதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஒரு மெமரபிளுக்காக நான் பண்ணுறது. 20 வயசுலேருந்து நான் டிராயிங் பண்ணி கொடுப்பேன். எங்கள் அம்மா வந்து கலர் பண்ணுவாங்க. சுதந்திர தினம் எல்லாத்துக்குமே, ஓகே, குடியரசு தினம், இந்த மாதிரி எதுக்குமே நான் கலர் பண்ண, எங்கள் அம்மா வந்து கலர் பண்ணுவாங்க, நான் வரைஞ்சி கொடுப்பேன். அதனால மெமரபிளுக்காக தான் நான் பண்ணுறேன். ஓகே, இதுதான் நான் ஷேர் பண்ண வந்தேன். நீங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி போட்டிருக்கேன்றது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட், பாய்.